வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளினா. வாழ்வு மலர்ந்திட வான்மழையனவா, வழியிருவினிலே வளர்மதி எனவா. இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமணி நீ வா, வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா, வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களில் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையர் பக்தர்களுக்காகவும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web and Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் பங்கு கொள்ள நாம் தகுதி பெறும் பொருட்டு முக்கியமாக நாம் நம்முடைய உடல் தூய்மைக்கு எதிரான செய்த பாவங்களுக்காகவும், நம்முடைய உயிருக்கு எதிராக செய்த பாவங்களுக்காகவும் மற்றும் நம்முடைய கோபத்தினால் நாம் செய்த அனைத்து பாவங்களுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியேனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாள்முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவராய் இருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றார் படைகளை முறியடித்தார்கள், பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக்கொண்டார்கள். உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர். விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறிப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு அலைந்து திரிந்தனர். வறுமையுற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதியில்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நிலவெடிப்புகளிலும் பாலைவெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலேயே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 31. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக.
உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீ செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. ஆண்டவரே, நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரே, நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவர் போற்றி போற்றி. ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர் தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்கச் செய்தார். ஆண்டவரே, நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரே, நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனேயே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவும் பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையில் இருந்த இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீயாவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர் என் பெயர் இலோகியான், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன.
நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டினர். அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்தவர், அதாவது இலோகியன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியில் விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததை எல்லாம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்த்தோம், ஆண்டவர் பேய்களை ஓட்டுகின்றார், பேய் பிடித்த அந்த மனிதனை குணமாக்குகின்றார். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு நம் மத்தியில் பேய் பிடித்த மனிதர்கள் இருக்கின்றார்களா? ஃபாதர் வின்சென்ட் லாம்பர்ட் அமெரிக்காவில் பேய் ஓட்டும் பணியில் இருக்கும் இந்த குருவானவர் சொல்கின்றார், அவரிடம் 5000 பேர் 5000 பேர் அவர்கிட்ட போய், ஃபாதர் எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதில் ஒருவருக்கு மாத்திரமே பேய் பிடித்திருக்கலாம், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கின்றார். அன்பிரிய மக்களே, இதில் மிக வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு நம் மத்தியில் பேய் பிடித்த மனிதர்களை விட பேயை பிடித்த மனிதர்களின் எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கின்றது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பேய் பிடித்த மனிதர்கள் மற்றும் பேயை பிடித்திருக்கும் மனிதர்கள். ஆயர் ஃபுல்டன்ஜேஷன், மறைந்த ஆயர் ஃபுல்டன்ஜேஷன் சொல்கின்றார், இந்த உலகில் சாத்தானுடைய செயல்பாடு 3 பாவங்கள் வழியாக தோற்றம் கொள்கின்றது என்று. இந்த 3 பாவங்களுக்கு நாம் அடிமையாக இருக்கும் பொழுது நமக்கு பேயை அதிகமாக பிடித்திருக்கிறது என்று அர்த்தம். இந்த திருப்பலியில் நாம் இந்த 3 பாவங்கள் என்ன மற்றும் இந்த 3 பாவங்களுக்கு நாம் அடிமையாக இருந்தால் எப்படி விடுதலை பெறுவது என்பதை பற்றி நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவதாக, உடல் தூய்மைக்கு எதிரான பாவங்கள். இப்படிப்பட்ட பாவங்களை அதிகமாக விரும்புவது. லூக் எழுதின செய்தி அதிகாரம் 8 வசனம் 27 இந்த மனிதரை பற்றி லூக் எழுதுகின்றார், பேய் பிடித்த அவர் நெடுநாளாய் ஆடை அணிவதில்லை. அதோட அர்த்தம் என்னவென்றால், இந்த மனிதர் உடல் தூய்மை அற்ற மனிதனாக இருந்தார். புனித தாமஸ் அக்வினாஸ் என்ற புனிதர் சொல்கின்றார், நாம் செய்யும் எல்லா பாவங்களை விட முக்கியமாக உடல் தூய்மைக்கு எதிராக நாம் செய்யும் பாவங்கள் நம்முடைய பகுத்தறிவையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய மனதையும் குருடாக்கி விடுகின்றது என்று புனித தாமஸ் அக்வினாஸ் எழுதுகின்றார். அதற்காகத்தான் பார்க்கின்றோம், இந்த மனிதர் குணமான உடனேயே மார்க் நற்செய்தி அதிகாரம் 5 வசனம் 15 வாசிக்கின்றோம், ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் இவர் அமர்ந்திருந்தார் என்று. இப்பொழுது உடல் தூய்மைக்கு எதிரான பாவங்கள் என்ன? நம்முடைய கத்தோலிக்க மறைக்கொள்ளி புத்தகம் சொல்கின்றது, ஆபாச படங்களை பார்ப்பது, சுய இன்ப பழக்கம், திருமணத்திற்கு முன் உடல் உறவு வைத்துக் கொள்வது, திருமணத்திற்கு வெளியே உடல் உறவு வைத்துக் கொள்வது, இவை அனைத்தும் உடல் தூய்மைக்கு எதிரான பாவங்கள். இப்படிப்பட்ட பாவங்கள் நாம் செய்து வந்தால் நமக்குள் தூய ஆவி இல்லை,
தீய ஆவி இருக்கிறது என்று அர்த்தம். பவுலடியார் 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 வசனம் 18 மற்றும் 19 இவ்வாறு சொல்கின்றார்: பரத்தம்மையை விட்டு விலகுங்கள், உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா என்று பவுலடியார் சொல்கின்றார். இப்பொழுது இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது? டான் ஸ்னைடர் என்ற ஒரு எழுத்தாளர் லிபர் கிறிஸ்தோ மெத்தட், அதாவது கிறிஸ்துவினால் விடுதலை என்ற புத்தகத்தில் எழுதுகின்றார்: முதலாவதாக நாம் ஆண்டவருடைய திருக்காயங்களை தியானிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆண்டவருடைய திருக்காயம் உலகிலேயே ஆண்டவருடைய உடல் மிக தூய்மையான உடல். எப்பொழுது நாம் ஆண்டவருடைய உடலை அதிகமாக தியானிக்கின்றோமோ, இந்த மிக தூய்மையான உடலை தியானிக்கின்றோமோ, நம்முடைய மனதில் இருக்கும் உடல் தூய்மைக்கு எதிரான பாவங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும். இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 53 வசனம் 5 இறைவார்த்தை சொல்கின்றது: அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம் என்று. முதலாவதாக நாம் எப்பொழுது ஆண்டவருடைய 5 திருக்காயங்களை தியானிக்கின்றோமோ அப்பொழுது நாம் உடல் தூய்மைக்கு எதிரான பாவங்களிலிருந்து விடுதலை பெறலாம். இரண்டாவதாக அன்னை மரியாளுக்கு அருகே இருப்பது. ஏனென்றால் ஆண்டவர் படித்த மனிதர்களில் மிக தூய்மையான மனிதர் நம்முடைய தாய் அன்னை மரியாள். எப்பொழுது நாம் தினம்தோறும் ஜெபமாலை ஜபிக்கின்றோமோ, தாய்க்கு அருகே இருக்கின்றோமோ, அப்பொழுது அவரை போலவே நம்முடைய உடலையும் உள்ளங்களையும் நாம் தூய்மையாக வைத்திருக்க முடியும். எனவே முதலாவதாக உடல் தூய்மைக்கு எதிரான பாவங்கள். இரண்டாவதாக உயிருக்கு எதிரான பாவங்கள். இந்த நற்செய்தி மார்க்கு 5 வசனம் 3 வாசிக்க கேட்டோம். இந்த மனிதருக்கு கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடமாக இருந்தது. அவர் உயிரோடு இருக்கும் மனிதர்கள் மத்தியில் அல்ல, இறந்து போன மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து வந்தார். மரணத்தை விரும்பிய ஒரு மனிதராகத்தான் இந்த மனிதர் இருந்தார். இப்பொழுது உயிருக்கு எதிரான பாவங்கள் என்ன? நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வி சொல்கின்றது: தற்கொலை, கொலை, கருணை கொலை, மது அருந்துவது, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருப்பது, இன்க்ளூடிங் குடும்ப கட்டுப்பாடு, இவை அனைத்தும் நாம் உயிருக்கு எதிரான நாம் செய்யும் பாவங்கள் என்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை சொல்கின்றது. முக்கியமாக உயிருக்கு எதிரான பாவங்களிலேயே மிக கொடுமையான பாவம், மிக கொடூரமான பாவம் என்னவென்றால் கருவறுத்தலின் பாவம். பாப்பரசர், புனித பாப்பரசர் 2ஆம் ஜான் பால் சொல்கின்றார்: கருவறுத்தல் ஒரு பாவம் மாத்திரமல்ல, அது ஒரு குற்றம் என்று இந்த பாப்பரசர் சொல்கின்றார். ஏனென்றால் கடவுள் படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும் தன்னை தற்காத்து கொள்ளும் ஒரு திறனை கொடுத்திருக்கின்றார். ஆனால் கருவில் இருக்கும் அந்த குழந்தைக்கு நாம் கருவறுக்கும் பொழுது அதனால் தன்னை தற்காத்து கொள்ள முடியாது. எனவே நம்முடைய திருச்சபை சொல்கின்றது, கருவறுத்தல் ஒரு பாவம் மாத்திரமல்ல, அது ஒரு குற்றம். இப்படிப்பட்ட பாவங்கள், உயிருக்கு எதிரான பாவங்கள் நாம் செய்திருந்தால் உடனடியாக பாவசிகிதனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த அருட்சாதனம் வழியாக ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். மற்றும் தினம்தோறும் நம்முடைய உயிருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். மூன்றாவதாக வன்முறையை அதிகமாக விரும்புவது. இன்று நற்செய்தி மார்க்கு 5 வசனம் 4 வாசிக்கின்றோம்: ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தாலும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்தெறிந்தார், எவராலும் அவரை அடக்க முடியவில்லை. எவ்வளோ கோபம் பாருங்க, எவ்வளவு ஒரு வன்முறை இந்த மனிதருக்குள் இருக்கின்றது. சில சமயங்கள் பார்க்கின்றோம், சில மனிதர்கள் எப்போவுமே கோபமாக தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கே பயம். நின்னா கோவம், உட்காந்தா கோவம், எந்திரிச்சா கோவம், படுத்தா கோவம், எப்பவுமே கோபமாக இருக்கின்றது. நான் குருவான உடனே உத்தர கர்நாடகாவில் பணி செய்து வந்தேன். அங்கே ஒரு கோவிலில் நடந்த சம்பவம். ஒரு குருவை ஒரு குடும்பம் ஞாயிற்றுக்கிழமையான வீட்டுக்கு சாப்பிட கூடுவாங்களாம். ஆனால் இந்த ஃபாதர் ரொம்ப பிஸியாக இருந்தாருங்களாம். கூப்பிட்டுட்டே இருந்தப்போ ரொம்ப கோவம் வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணாங்களா,
ரொம்ப கோவமாக கூப்பிட்டாங்களே. எப்படின்னா, ஃபாதர் இப்போ வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வர போலீங்களா, என்ன நடக்க போகுது பாருங்க இப்போ அப்படின்னு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப கோவமாக கத்தி கூப்பிட்டுருக்காங்க. இப்படி நமக்குள் இவ்வளவு கோபம் அடங்கி இருந்தால் நமக்குள் தூய ஆவியானவர் தங்க மாட்டார். இன்று பார்க்கின்றோம், நாம் பல திரைப்படங்களை பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட திரைப்படங்களை அதிகமாக விரும்பி பார்க்கின்றோம்? எந்த திரைப்படத்தில் ரத்தம் தெறிக்க தெறிக்க வன்முறை இருக்கின்றதோ அப்படிப்பட்ட திரைப்படங்களை பார்க்கின்றோம் இல்லையா? சிறு குழந்தைகள் ஆடும் வீடியோ கேம்ஸை பார்க்கணும். எந்த கேம் எடுத்தாலும் கன் எடுத்து எல்லாரையும் சுட்டு தள்ளுறது, ஃப்ரீ ஃபயர். இன்னொரு கேம் ஆங்க்ரி பேர்டு, அதாவது கோபமான பறவை. வீடியோ கேம்ஸ், அதில் கூட வன்முறையை நாம் பார்க்கின்றோம். இப்படி வன்முறையை நாம் நேசித்தால் நமக்குள் தூய ஆவியானவர் தங்க மாட்டார். பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதம் அதிகாரம் 4 வசனம் 26 சொல்கின்றார், சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்குள் சினம் தனியட்டும், அழுகைக்கு இடம் கொடுக்காதீர்கள், அதாவது சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள். எப்பொழுது நாம் எப்போவுமே கோபமாக இருக்கின்றோமோ, வன்முறையை அதிகமாக விரும்புகின்றோமோ, நமக்குள் தூய ஆவி அல்ல தீய ஆவி இருக்கிறது என்று அர்த்தம். இன்றைய திருப்பலியில் நாம் அனைவரும் மன்றாடுவோம். இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் அடிமையாக இருந்தார் ஆண்டவர் இயேசு மாத்திரமே நமக்கு விடுதலை தர முடியும். இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், பேய் பிடித்திருந்த அந்த மனிதர் ஆண்டவரை பார்த்த உடனேயே அவருக்குள் இருக்கும் எல்லா வன்முறையும் அடங்கி போயிற்று. நாம் எப்பொழுது நற்கருணை ஆண்டவரை அதிகமாக தியானிக்கின்றோமோ, நற்கருணை ஆண்டவர் முன் அமர்ந்து ஜெபிக்கின்றோமோ, நமக்குள் இருக்கும் வன்முறை, நமக்குள் இருக்கும் பாவங்கள் அனைத்தும் தானாகவே காணாமல் போய்விடும். புனித அல்போன்ஸ் டி லிகுரி சொல்வார், இறை மக்களாக நாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 15 நிமிடமாவது நற்கருணை ஆண்டவர் முன் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று. இப்படி நாம் 15 நிமிடம் நற்கருணை ஆண்டவர் முன் அமர்ந்து ஜெபித்தால் ஆண்டவர் நமக்கு ஏராளமான கொடைகளை தருவார் என்று இந்த புனிதர் சொல்கின்றார். எனவே இறை மக்களே, இந்த திருப்பலியில் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் அடிமையாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு விடுதலை நிச்சயமாக கொடுப்பார். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த திருப்பலியில் பங்கு கொள்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இதயங்களை மேலே
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். முதல் வாசகத்திலே ஜோஷுவா, தாவீது அரசர், இன்றைய தலைவர்கள் அனைவரும் விசுவாசத்தால் போரிட்டு ஜெயித்தார்கள். அதேபோல தீய சக்திகளிடமிருந்து விடுபட நாமும் விசுவாசத்தோடு வந்திருக்கின்றோம். அன்னை தாயின் வழியாக நாம் மறுபிறப்படைய அமைதியாக மன்றாடுவோம். உள்ளத்திலே இருக்கின்ற சோகம், துன்பங்கள், கவலைகள், வேதனைகள் இவை அனைத்தும் நீங்க தந்தையாம் கடவுளும் அவருடைய மகனும் தூய ஆவியாரும் நமக்கு துணை புரிவார்களாக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பு அளிக்கும் கொடையால் வலுவூற்ற பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் மலர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தலை வணங்கி அன்னையின் ஆசிரை பெறுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இந்த பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்பொழுது பால்கார பாலக்களின் பால் குடத்தை பொங்க வைத்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடமாறும் போது போர்ச்சுகீசு மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு